திவாகர் இஸ் சம்திங் வெரி கிளியர். தன்னை கேள்வி கேட்கிற யாரையா இருந்தாலும் அவங்கள ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அவங்கள பிராண்ட் பண்ணி அது அவருக்கு சரிவர அவருடைய வியூவா இருக்குல்ல, அமைதியா இருப்பார், அதை பத்தி சொல்லிக்காம இருப்பார். ஆனா ஒரு நேரம் வரும்போது அவருக்கு ஒரு கருத்தாய்வு, அவருடைய நேச்சுரலாவே காட் கிஃப்டட் பர்சன்றதுனால சில அவருடைய சைக்கலாஜிக்கல் தாட்டை அப்ளை பண்ணி அவர் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சதை ஏதாவது ஒரு கன்றாவியான நேரத்துல அது கண்டென்ட்டே தேவையில்லாத இடத்துல அதை கொட்டி தீப்பார். அப்படிதான் இன்னைக்கு ஷோ பூரா நடந்தது. பிசைட்ஸ் இதை தாண்டி என்னன்னா, வினோத் ஒரு லிமிட்டை மீறார். நான் உருவ கேலி அதெல்லாம் சொல்ல, இவரு வந்து கருச்சட்டின்னு சொல்லும் போது ரேசிஸ்ட்னு சொல்லலாம். இவரை வந்து ஏதாவது ஒரு பிராணியோட அதோ பார் கரடி வருது அப்படின்னும் போது இவரை உருவ கேலின்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் அவர் எப்படி பாக்குறாருன்னா, இன்னைக்கு அவரே திவாகரே ஒரு பாயிண்ட்ல மறுபடியும் அரோரா நாமினேஷன்ல இருக்காங்க, அதனால அவரால் வாயை தடுக்க முடியாம ஃபேமஸா இருக்கக்கூடியன்னு தன்னைய மறுபடியும் அவர் ரீரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு. யாரு ஃபேமஸ்? அதான் சொன்னேன், இப்போ அதையும் சொன்னா திட்டுவாங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. யார் ஃபேமஸ்? இப்ப நம்ம இதை சொன்னா இதை புடிச்சுப்பாங்கன்னு. ஆனா இப்ப அவரு ஒவ்வொரு சண்டையிலயும் புதுசா சண்டை போறவங்க கிட்டக்க அவர் அடிமனசுக்குள்ள என்ன வச்சிருக்கோ அதை ஒவ்வொருத்தையும் கக்கிக்கிட்டே வராது. உதாரணத்துக்கு நீ தின்னுட்டு தூங்கிட்டு தான் இருக்க அப்படின்னு அரோராவை அட்ரஸ் பண்ணி சொல்றது இருக்குல்ல, இது திவாகருடைய எந்த புத்தியை காமிக்குதுன்னா, உனக்கு உனக்காக எவ்வளவு நின்னாலும், உனக்காக எதை எடுத்து நல்லதை சொன்னாலும், உனக்காக ஒரு புரிதலுக்காக உனக்கு துணை நின்னாலும், நீ கண்டிப்பா அந்த பர்சனை தான் முதல்ல சபையில அவமானப்படுத்துவேன்றதுக்கு வலிச்சிருந்தாலும் கொஞ்சிருந்தாலும் நீ அப்படிதான் பண்ணுவேன்றதுக்கு இந்த ஆள் வந்து ஒரு சிறந்த உதாரணம். இது சின்ன பசங்க சண்டை மாதிரி இருக்கு சார். ரெண்டு பேரும் கிளாஸ் பசங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்க, தள்ளிக்கிறாங்க. ஐ திங்க் சேதுபதி சார் சொல்லாம விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் அது நேச்சுரலா இருந்தது. சொன்னதுக்கு அப்புறம் அதை ஓவர் டூ பண்ணி கெடுத்துறாங்க. இல்ல ஆக்சுவலா சொன்ன ஓடு இல்ல. இப்போ கானா பாலாலாம் எனக்கு தெரியாது, அதான் உள்ள வரும்போது அப்படின்ற திவாகருக்கு கானா வினோத் வந்து தன்னாலதான் வெளியில தெரியறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் ஃபுல்லா உட்கார்ந்துருக்காரு. அதுதான் வந்து எங்க ஆகி போயிடுச்சுன்னா, இவரு வந்து ஏத்தி விட்டாரு. விஜய் சேதுபதி சார் வந்து உங்க ரெண்டு பேரோட இது வந்து நல்லா இருக்குன்ற அந்த உண்மையை சொல்ல, ஓ நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் என்னைய வச்சுதான் வெளிச்சமே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட் போயிட்டார். இப்ப திவாகரோட ஒப்பீனியன்ல யாருன்னா, நான் தான் ஒருத்தன் தான் இங்க குரூப்பிசமே இல்லாம இண்டிவிஜுவலா யாரையும் இது இல்லாம ரொம்ப ஹானஸ்டா ஹெல்த்தியா ரொம்ப கரெக்டா வந்த பிக் பாஸ் உடைய எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது அவர் யூடியூப்ல வெளியில ஒரு பேட்டி கொடுப்பார்ல, அந்த பேட்டியில கோச்சிட்டு எழுந்து போவார்ல, அதே கான்செப்ட் இங்கேயும் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு.